லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. கோபுரம் சிட்ஸ் 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிட்ஸ் நிறுவனம். டவுன்லோட் #cash app now. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அரசியலமைப்பினுடைய 4வது பிரிவில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று இருக்கிறது. கடந்த காலத்தில் கொண்டு வரல என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலும் அதை செய்யக்கூடாதுன்னு எப்படி நீங்க எதிர்பார்க்கலாம்? இந்தியா முழுவதும் இதை கொண்டு வரணுங்கிறதா பாஜகவுடைய நோக்கம். ஏன் கொண்டு வர முடியல அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் எதிர்ப்பாங்க, இது நம்மளுக்கு அப்படியே பேக் ஃபயர் ஆகும், அதனாலதான் உத்தரகாண்ட்ல நீங்க கொண்டு வரீங்க. மாநிலங்கள் அளவில் ஒரு உத்தரகாண்ட் மாநிலம் கொண்டு வந்திருக்கிறது, அடுத்து உத்தரப்பிரதேசம் கொண்டு வரும், பிறகு குஜராத் கொண்டு வரும், பல மாநிலங்கள்ல கொண்டு வரும். இந்து மதத்தை வேணா நீங்க சொல்லிக்கங்க, நீங்க எப்படி கல்யாணம் பண்ணணும், எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் சொல்லி. நீங்க கிறிஸ்துவ மக்கள் எப்படி கல்யாணம் பண்ணணும், இஸ்லாமியர்கள் எப்படி திருமணம் பண்ணணும் நீங்க ஏன் பேசுறீங்க? பாஜக ஏன் பேசுது? ஒரு மத்திய அரசு இந்துக்களுக்காக அப்படின்னு எப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்று? நான் பார்த்ததுல இந்த இவரு 4 கல்யாணம், அவரு 4 கல்யாணம், ஒருத்தர் சொல்லிட முடியுமா? யாருமே இல்லங்க. இல்ல அதுதான் கேக்குறேன். அப்படிலாம் இல்லாத போது அந்த பிராக்டிஸ் அவங்க கடைபிடிக்கிறது இல்ல, அல்லது அந்த மரபை கடைபிடிக்கிறது இல்ல. அப்படிங்கும் போது இந்த இடத்துல யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறதே தேவையில்லை. நீங்க சொல்றது என்னன்னா எல்லாரும் ஒன்றுபற்றன்னு சொல்லி நீங்க தான் பிளவுவாத அரசியலை பண்றீங்க அப்படின்னு சொல்லி கட்சிகள்லாம் குற்றச்சாட்டு பண்றாங்க. உதாரணத்துக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை. தாராளமா குற்றச்சாட்டு சொல்லக்கூடியவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனா எங்கள் தரப்பினுடைய நியாயத்தை நாங்க மக்கள்கிட்ட தெளிவா வைக்கிறோம். பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா, அவங்கள மட்டும் நம்ம விட்டுட்டோமே இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட்ல. பழங்குடியின மக்களுக்கு நாம ஒரு சில சிறப்பு சலுகை தருவதற்கு காரணம் அவர்கள் மக்களோடு ஒன்றி ஒரு ஜனநாயக அரசியல், ஒரு விழிப்புணர்வு இதெல்லாம் பெரிய அளவுக்கு கிடையாது, கடந்த காலத்திலுமே கிடையாது. லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இருக்கிறவங்களுக்குலாம் பாதிப்பு போல இருக்கே. இனிமேல அதிமுகவுக்கான கதவுகளை இன்னும் பாஜக திறந்து வச்சிருக்கு அப்படிங்கிற செய்தியை அமித்ஷாவே சொல்லியிருக்காரு. பேட்டியை திசை திருப்புகிறீர்கள். சில அதிமுகவினர் அதை தவறாக விம்பப்படுத்தி அவர்கள் திறந்து வைத்தால் நாங்கள் வரமாட்டோம், எங்கள் கதவு மூடி இருக்கின்ற மாதிரி பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறார்கள். இந்த அதிமுகவை உடைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதும் பாஜகவுடைய கொள்கையா இருக்கா? நாங்கள் எந்த கட்சியும் உடைப்பது கிடையாதுங்க. அதிமுக அதுவாக உடைந்து போயிருக்கிறது. அண்ணாமலை பாத்தீங்கன்னா லேகியம் விக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. திரு அண்ணாமலை அவர்கள் மீது வன்மத்தை கக்குகிறார்கள். அதனாலதான் டிஆர் பாலு சொல்றாரு ஒரு சீப், அவருக்கு என்ன தகுதி இருக்கு? ஆமா, அவர் சாராய சாம்ராஜ்யத்தில் சாராய ஆலைகள் நடத்தல, தான் பிள்ளைய அமைச்சராக்கல, கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு அதன் மூலமா ரெய்டு வர்ற ஒரு நிலையில் அவர் கிடையாது. அவர் விவசாய குடும்பத்தில் இருக்கிறாரு. அதனால டிஆர் பாலு போன்ற தகுதியற்றவர்களோடு அவர் ஒப்பிட முடியாது. இல்ல அண்ணாமலைக்கு மட்டும்தான் பேச தெரியுமா தமிழ்நாட்டில்? இங்க இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகளுக்கு எல்லாம் பேசவே தெரியாதா? அதாவது நாங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சா அண்ணாமலையுடைய காணாம போயிருங்கிறார். எவ்வளவு சீண்டுகிறீர்களோ அந்த சீண்டலுக்கு அவர் உணர்ச்சி வசப்பட்டு பதில் சொல்வதல்ல, உண்மையை உங்களுக்கு பதிலாக சொல்லுகிறார். அதனால உண்மை பார்த்து பேச சொல்லுங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வாழ்க வளமுடன். உத்தரகாண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. கட்சிகள்லாம் எதிர்க்கிறாங்க, எதிர்கட்சிகள்லாம். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பொது சிவில் சட்டம் அங்கே கொண்டு வந்தனால மக்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன் இவ்வளோ அவசரம் காட்டுது பொது சிவில் சட்டத்துக்கு பாஜக? இது அவசரம் காட்டல. நாடு சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளுக்கு பிறகு, அரசியல் சாசனத்தை அமைத்து 75 ஆண்டுகளுக்கு பிறகும் இதை நிறைவேற்றாவிட்டால் இதுக்கு பேர் நீங்க அவசரம் சொல்வது வியப்பா இருக்கு. ஏன்னா அரசியலமைப்பினுடைய 4வது பிரிவில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று இருக்கிறது. கடந்த காலத்துல கொண்டு வரல என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலும் அதை செய்யக்கூடாதுன்னு எப்படி நீங்க எதிர்பார்க்கலாம்? 75 ஆண்டு காலத்துக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியாம அரசியலமைப்பு சட்டம் அப்படியே தூங்கி கொண்டு இருக்குமே. ஆனால் அப்ப எதற்காக அந்த சட்டத்தினுடைய முன்வடிவு இருக்கு? அதாவது நியாயமான முறையில் எல்லா மக்களுக்கும் ஒரு சட்டம் தேவை. எப்படி குற்றவியல் சட்டங்கள் எல்லோருக்கும் சமமாக இருக்கிறதோ அதுபோன்று சிவில் சட்டங்களும் எல்லோருக்கும் சமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவின் அடிப்படையில் தான் பாரதிய ஜனதா கட்சி அதை கொள்கை முடிவாக சொண்டு இருக்குது. புதிதாக ஏதோ இன்னைக்கு தேர்தலில் சொல்லியிருக்கிறோம், இல்லை ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் சொன்னோம் அப்படின்லாம் கிடையாது. 1980 இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நிலையிலும் சரி, 1952 ஜனசங்கம் உருவான காலத்திலும் சரி, பொது சிவில் சட்டம் தேவை என்பது எங்களுடைய கொள்கை முடிவு. அந்த கொள்கை முடிவிற்கு காரணம் அரசியல் அமைப்பு அதை சொல்லியிருக்கிறது. அப்போ அரசியலமைப்பினுடைய சட்டத்தை, ஜனநாயகத்தை பேணி பாதுகாக்க வேண்டியது இந்த நாட்டினுடைய அரசியல் கட்சிகளின் பொறுப்பு. அந்த பொறுப்பை காங்கிரஸ் தள்ளிவிட்டது, அல்லது சிறுபான்மை மக்கள் வாக்கு வங்கிக்காக அதை புறக்கணித்தது. சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள் என்று பார்க்காமல் இந்த தேசத்தில் உள்ள 140 கோடி மக்களும் அனைத்து சட்டங்களிலும் சமமாக பாவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இதை கொண்டு வந்திருக்கிறோம். அதில் தேசத்தின் முதன்மை மாநிலமாக உத்தரகாண்ட் மாநிலத்தில்
பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. நிறைய எதிர்கேள்விகள் இருக்கும், நிறைய சர்ச்சைகள் இருக்கும். ஒரு சட்டம் கொண்டு வரப்படும் பொழுது அது முழுமையான தீர்வாக பார்க்கப்படாது, அல்லது அந்த சட்டங்களை சரி செய்யப்பட வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக சூழலுக்கு ஏற்ப அது சரி செய்யப்படும். ஆனால் சட்டத்தை கொண்டுட்டு வரணும்ல. அரசியலமைப்பில் சொன்ன விஷயத்தை நாங்கள் நடவடிக்கையில் கொண்டு வந்திருக்கிறோம். ஆரம்பத்தில் வரக்கூடிய விமர்சனங்கள் அதில் நியாயம் இருக்குமே, ஆனால் அது மெல்ல மெல்ல அது சரி செய்யப்படும். அதான் இது இந்த 10 வருஷத்துல கொண்டு வந்தது இல்ல, பாஜகவினுடைய கொள்கையாகவே இது இருந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா மக்கள் எதிர்க்கிறாங்களே, ஏன்னா இந்தியாங்கிறது எல்லா கல்ச்சரும் உள்ளடக்கிய ஒரு கல்ச்சரா இந்தியா இருந்துட்டு இருக்கு. இந்து மக்கள், கிறிஸ்துவ மக்கள், இஸ்லாமிய மக்கள், இன்னும் பல்வேறு தரப்பட்ட மக்கள் இங்க இருந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஆளாளுக்கு ஒரு நியாயம் இருக்கும், அந்தந்த சமூகத்துக்கு அந்தந்த மதத்துக்குன்னு சொல்லி ஒரு நியாயம் இருக்கும். அதெல்லாம் நீங்க பிரிச்சு பாக்குறீங்க, பன்மையத்தன்மைக்கு நீங்க எதிராக போறீங்க அப்படிங்கிற வாதம்லாம் இந்த இடத்துல வருது. இந்த வாதம் நான் மறுக்கிறேன். ஏன்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி, இந்த தேசம் என்பது வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய தேசம், அதுதான் இந்த பாரதத்தின் வலிமை என்று பாராளுமன்றத்தில் பேசியவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இல்ல அவங்க ஆட்சியில தான் இதெல்லாம் கொண்டு வர. அவரை நோக்கி இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைப்பது என்பது அது வன்மத்தின் வெளிப்பாடா நாங்க பாக்குறோம். ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லப்பட்டு 1950களில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தாத ஒரு விஷயத்தை ஒரு கொள்கை முடிவோடு ஜனநாயக ரீதியாக அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது ஒரு பிரிவினர் அதை எதிர்ப்பார்கள். இது ஜனநாயகத்தில் இருக்கிறது இல்ல, ஒரு பிரிவினர் எடுக்கல, நிறைய பேர் இதை எதிர்க்கிறாங்கிறதா இங்க பிரச்சனையே. ஏன்னா இப்போ இந்தியா முழுவதும் இதை கொண்டு வரணுங்கிறதா பாஜகவினுடைய நோக்கம். ஏன் கொண்டு வர முடியல அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் எதிர்ப்பாங்க, இது நம்மளுக்கு அப்படியே பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கறதுனால தான் இந்தியா முழுவதும் கொண்டு வர முடியல. அதனாலதான் உத்தரகாண்ட்ல நீங்க கொண்டு வரீங்க. இது உங்களுடைய யூகம். எங்களை பொறுத்தவரை பாரதம் முழுக்க இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறோம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மத்திய பிரதேசத்தினுடைய தேர்தல் அப்பொழுது கூட மிக தெளிவாக பேசியிருக்கிறார். நிச்சயமாக நாங்கள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம். மாநிலங்கள் அளவில் ஒரு உத்தரகாண்ட் மாநிலம் கொண்டு வந்திருக்கிறது, அடுத்து உத்தரப்பிரதேசம் கொண்டு வரும், பிறகு குஜராத் கொண்டு வரும், பல மாநிலங்களில் கொண்டு வரும். ஒரு சாரார் எதிர்க்கிறார்கள் என்றால் நீங்கள் எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் ஒரு பிரிவினரோ ஒரு சாராரோ நிச்சயமாக எதிர்ப்பார்கள். அப்போ அந்த எதிர்ப்பு என்பது நியாயம் இருக்கிறதா, அந்த சட்டத்தில் அவர்களுக்கு பாதிப்பு இருக்கிறதா என்பதை சட்டம் முன்வடிவாக்கப்பட்டு நடைமுறைக்கு வரும் பொழுது அது ஆய்வுக்குள்ளாக்கப்பட்டு பிறகு அதில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்தால் அது சரி செய்யப்படுமே தவிர சட்டமே கொண்டு வரக்கூடாதுன்னா அப்போ அரசியலமைப்பில் ஏன் இருக்குது? அது 4வது பிரிவில் இருக்கிற அரசியலமைப்பின் அந்த பிரிவை எடுத்துடலாமா? அது தேவை கிடையாதா? அப்போ இதுதான் எங்களுடைய கேள்வி. இல்லை, இப்போ இந்த இடத்துல ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்னு ஒன்று இருக்கு, நம்பிக்கையின் அடிப்படையில் சில பேர் சில விஷயங்களை கடைபிடிப்பாங்க அப்படின்லாம் இந்தியாவில் இருக்கும்போது நீங்க மாற்றி மாற்றி புதுசாக இந்த மாதிரி சட்டங்கள் உருவாக்கும் போது என்ன ஆகும்? கண்டிப்பாக மக்கள் பாதிக்கப்படுவாங்கல்ல. உண்மையாகவே வேதனை என்னன்னா, இதெல்லாம் காங்கிரஸ் செஞ்சிருக்கணும். 1950ல் யார் ஆட்சியில் இருந்தா? காங்கிரஸ் இருந்தது. 60களில் யார் இருந்தா? காங்கிரஸ். 70ல் காங்கிரஸ், 80ல் காங்கிரஸ், 90 வரை காங்கிரசினுடைய ஆதிக்கம் தானே இந்த தேசத்தில் இருந்தது. 50 ஆண்டு கால அவர்களுடைய ஆதிக்கத்தில் இதை செய்திருந்தால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது அப்படின்ற பிம்பப்படுத்த இல்ல சார், நான் கேட்கறது இல்ல, நான் காங்கிரஸ்னே நான் சொல்ல வரல. நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ நீங்க இஸ்லாமியரா இருக்கீங்க, நான் இந்துவா இருக்கேன், பார்க்கக்கூடிய ஒருத்தர் கிறிஸ்டினா இருக்கலாம். அந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா பல சம்பிரதாயங்கள் கடைபிடிப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிராக்டிஸ் இருக்கும். அப்போ எல்லாருக்கும் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தா அப்போ அந்த பிராக்டிஸ்ங்கிறது இந்த இடத்துல இடையூறாகும்ல. அப்போ அவங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயத்த இந்த புதுசா கொண்டு வரக்கூடிய அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு மூலியமா அவங்க அதை பண்ண முடியாம இருக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க தண்டனை வேற கொடுப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. வழிபாட்டு உரிமை என்பது வேறு, சட்டங்கள் என்பது வேறு. வழிபாட்டு உரிமை, இப்போ நான் போய் மசூதிக்குள்ள தொழுவது இல்லை, நீங்கள் தொழக்கூடாது என்று சொன்னால் அது என்னுடைய ப்ராக்டிஸை தடுக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லது ஒரு கிறிஸ்துவர் தேவாலயத்துக்கு போகிறத தடுக்கிறார்கள் என்றால் அது வழிபாட்டு உரிமையை தடுக்கிறார்கள்னு அர்த்தம். சிவில் சட்டம் என்பது அதை சொல்லலை. அதாவது விவாகரத்து, சொத்துக்கள் பகிர்தல், இது போன்ற விஷயங்கள், திருமணம், இது போன்ற விஷயங்கள்ல திருமணம் உங்க வழிபாட்டின் அடிப்படையில் நீங்க செய்து கொள்ளலாம், ஆனால் கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டும். அதே போன்று சொத்துக்கள் இருக்கிறது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமநீதியின் அடிப்படையில் 50-50% நீங்க பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்றது இந்த நாட்டினுடைய தன்மைக்கு ஏற்ப இந்த சட்டத்தை இந்த காலத்துக்கு ஏற்ப வடிவமைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு எல்லா பெண்களுமே சமத்துவத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், நீங்க இந்து மதத்தை வேணா நீங்க சொல்லிக்கங்க, நீங்க எப்படி கல்யாணம் பண்ணணும், எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி. நீங்க கிறிஸ்துவ மக்கள் எப்படி கல்யாணம் பண்ணணும், எப்படி விவகாரத்து பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி ஏன் பேசுறீங்க? இஸ்லாமியர்கள் எப்படி திருமணம் பண்ணணும் நீங்க ஏன் பேசுறீங்க? பாஜக ஏன் பேசுது? பாரதிய ஜனதா கட்சி பேசலங்க, மத்திய அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கிறது. ஒரு அரசு இல்ல, அதுதான் கேக்குறேன். அப்ப இந்துத்துவ நாடாக
இந்தியா உருவாக்க பார்க்கணும். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இதை பார்க்கலாம்ல. உங்களுடைய வாதம் நியாயமானதான்னு கொஞ்சம் நீங்க யோசிங்க, மக்கள் பார்ப்பாங்க. ஒரு மத்திய அரசு இந்துக்களுக்காக அப்படின்னு எப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்ற முடியும்? இல்ல இப்போ 140 கோடி மக்களுக்காக தானே ஏற்படுகிறது. இந்தியாவுல பெரும்பான்மையா இந்துக்கள் தான் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே விதமான சட்டம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனா இங்க மற்ற மதத்தினர் இருக்காங்கல்ல, அப்ப அவங்களே நீங்க கன்சிடர் பண்ணணும்ல. அப்போ கிரிமினல் லான்னு ஒன்று இருக்கு, அது வந்து எல்லாத்துக்கும் சமம் இருக்கு. அதையுமே கூட யூனிஃபார்ம் சிவில் கோட் இஸ்லாமியர்களுக்கு வரும்போது ஏற்ப இல்ல யார் சிவில் திருடினார்களோ சிவில் லான்னு அவர்கள் வரும்போது கையை வெட்டுங்கள் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரலாமா? சிவில் லான்னு இஸ்லாமிய இருக்கும்போது சட்டம் இல்ல அதுதானே? சார், நீங்க ரிலிஜியஸ் வந்து கற்பழித்தால் டச் தலையை பண்றீங்க. சீவுங்கன்னு இல்ல கொண்டு அவங்களுடைய வரலாமா? நம்பிக்கைய நீங்க டச் பண்றீங்க. அப்ப அவன் புண்படுவான்ல. சிவில் சட்டத்தை விட குற்றவியல் சட்டங்கள் தான் இஸ்லாமிய நடைமுறையில ரொம்ப நுணுக்கமானது, கட்டாயம் செய்யப்பட வேண்டியது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ஒருவர் திருடினால் மணிக்கட்டு வரைக்கும் கையை வெட்டணும், ஒருத்தர் கற்பழிப்பு நிகழ்த்தினால் அவருடைய தலையை சீவணும், அதே மாதிரி வந்து ஒருத்தர் விபச்சாரம் செய்தால் அவருக்கு வந்து 80 சாட்டை அடிகள் கொடுக்கணும். இதெல்லாம் இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் இன்றைக்குமே சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளில் அமல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சட்டம். இங்கே உள்ள இஸ்லாமியர்கள் அதை ஏற்கிறார்களா? ஏற்பது கிடையாது. ஏன்? இந்திய குற்றவியல் சட்டம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படித்தான் வழிமுறையாக நாங்கள் வந்திருக்கிறோம். பாகிஸ்தான் என்று ஒரு மதத்தின் அடிப்படையில் பிரிந்து அவர்கள் அங்கே சரியாலான்னு கொண்டு போனால் கூட நாங்கள் இந்த குற்றவியல் சட்டத்திற்கு ஏற்புடையதாக ஏன் இருக்கிறோம்னா, இது பன்முகத்தன்மை கொண்டது. இங்கே எல்லாருக்கும் தனித்தனியாக இருந்தால் அது தேவையற்ற பிரச்சனை வரும். இப்போ வட்டிக்கு வாங்கக்கூடாதுன்னு நாங்கள் இருக்குது, நாங்கள் லோன் கட்டலை, இப்போ எங்கள் ஜப்தி வராங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை எங்களுக்கு வட்டி வாங்கக்கூடாதுன்னு இருக்குது, இந்த குற்றத்தை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம்னு சொல்லுவோமா? அப்போ எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருந்திருக்க குற்றவியல் சட்டத்தை இன்றைக்கு அது சகஜமாக இருக்கிறது. அதே மாதிரி குற்றவியல் சட்டங்கள் தான் கடுமையாக விமர்சனத்துக்குள்ளாகணும். அதையே இஸ்லாமியர் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது திருமணம் செய்யுங்க, அந்த திருமணத்தை நீங்கள் பதிவு செய்யுங்கள் சொல்வதில் இஸ்லாமியர்களுக்கு எங்க பாதிப்பு? இல்ல பதிவு பண்றத பத்தி யார் எதுவுமே சொல்லல சார். கிறிஸ்துவ மக்களோ அல்லது இஸ்லாமிய மக்களோ இந்து மக்களோ வந்து நீங்க போய் பதிவு பண்ணுங்க, பதிவு பண்ணாமட்டா வந்து அபராதம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஓகே. ஆனா என்ன பிரச்சனைனா, இப்போ அவங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் ஒன்று இருக்கும்ல, மரபு ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் நீங்க தகர்க்கிறீங்க. அந்த மரபை வந்து பண்ணா உங்களுக்கு வந்து தண்டனை, சிறை தண்டனை, அபராதம் அப்படிங்கும் போது தான் மக்கள் இங்க கஷ்டப்படுறான்ல. திரும்ப என்னுடைய பேச கொஞ்சம் அனுமதி கொடுங்க. எங்கெல்லாம் வந்து பிரச்சனை வரும் நீங்க நினைக்கிறீங்கன்னா, இஸ்லாமியர் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் செய்து கொள்ளலாம், அதாவது 4 திருமணம் வரைக்கும் செய்யலாம் அப்படின்றது இன்றைக்கு உள்ள பர்சனல் லானுடைய அனுமதி. இப்போ இந்த பொது சிவில் சட்டம் வந்தால் எல்லோரும் ஒரு திருமணம் தான் செய்ய வேண்டும். 2வது திருமணம் செய்வதாக இருந்தால் அதற்கு நியாயமான காரணங்கள் அரசே வழிவகுத்திருக்கிறது. இப்போ இன்னைக்கும் பொது சிவில் சட்டம் என்பது கோவா மாநிலத்தில் இருக்கு. அப்போ ஒரு மனைவியால் குழந்தை பேரு இல்லை அல்லது மனைவியோடு வாழ்வதற்கான பிரச்சனை இருக்கு என்பது போன்ற ஒரு சில காரணங்களுக்கு 2வது மனைவி கட்டிக்கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை கோவாவில் உள்ள பொது சிவில் சட்டம் கொடுத்திருக்கிறது. அப்போ ஒரு சட்டம் வருகிறது என்றால் பெரும்பான்மை மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் வெறும் இஸ்லாமியர் மட்டும்தான் 2வது திருமணம்ன்றது தேவைப்படுமா? இந்துக்களுக்கு தேவைப்படாதா? கிறிஸ்தவர்களுக்கு தேவைப்படாதா? அது ஏன் ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா உடனே இது இஸ்லாமியர்களுக்கு பாதகம்? இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் நீங்கள் 4 கல்யாணம் பண்ணி பார்த்துருக்கிறீங்க? உங்களுடைய தொடர்பில் உள்ள யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, நான் பார்த்ததில் இந்த இவர் 4 கல்யாணம் அவர் 4 கல்யாணம், ஒருத்தர் சொல்லிட முடியுமா? யாருமே இல்லைங்க. இல்ல அதுதான் கேட்கிறேன். அப்படிலாம் இல்லாத போது அந்த பிராக்டிஸை அவங்க கடைபிடிக்கிறது இல்லை அல்லது அந்த மரபை கடைபிடிக்கிறது இல்லை. அப்படிங்கும் போது இந்த இடத்துல யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறதே தேவையில்லை. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்படி ஒரு சட்டத்தை யாருமே இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கல. ஆனால் ஒரு சில பேர் இதை பயன்படுத்தி கொண்டு ஒரு சில பெண்களை திருமணம் முடித்து அவர்களை நடுத்தருவில் விடுறாங்க. அவங்க கோர்ட் இருக்கு, காவல்துறை இருக்கு, வழக்கறிஞர்கள் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. பேச விடுங்களேன். வழக்கறிஞரோ கோர்ட்டுக்கு போனா அவங்க என்ன சொல்லுவாங்க, இஸ்லாமிக் பர்சனல் லா இங்க இருக்குது, அதுல அவர் பாதுகாப்பு பெற்று விடுகிறார், அவர் தண்டிக்க முடியாது. அப்போ ஒரு சட்டத்தால் பெரும்பான்மை இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வருவது யாருக்கு பிரச்சனைனா, ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களை திருமணம் முடித்து தன்னுடைய சுகத்திற்காக அதை அனுபவித்துக் கொண்டு நடுத்தருவில் அந்த பெண்ணையோ குழந்தைகளையோ விட்டுவிட்டால் திடீர்னு தலாக்னு சொன்னாலோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணத்தை முடிப்பது வெறும் பொருளாதார நோக்கத்திற்காக இருக்கிறது அல்லது வெறும் அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இருக்கிறது என்றால் அந்த பெண்கள் பாதிக்கப்படும் பொழுது நீதிமன்றத்துக்கு போனால் நீதி கிடைக்காது, சட்டத்தின் மூலமாக நீதி கிடைக்காது, காவல்துறை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாது. அப்போ இந்த பெண்களை யார் பாதுகாக்கிறது? இல்ல இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம வேற மாதிரி கவனம் செலுத்தலாம்ல. அதையே வந்து இப்படிதான் பண்ணணுமா? யூனிஃபார்ம் சிவில் கோட் மூலமா சரி பண்ண முடியுமா? எப்படி கவனம் செலுத்துவீங்க? கட்ட பஞ்சாயத்து பண்ணுவீங்களா? கட்ட பஞ்சாயத்து பண்ணுவீங்களா? இல்ல வாங்க பேசி தீர்த்துக்கோன்னு சொல்லுவீங்களா? சார் ஒரு சட்டம் வேணும் சார், பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு. இல்ல அந்த மாதிரி சட்டத்தை சிறப்பா கொண்டு வரலாம் அல்லது தேவையில்லாத தூக்கிடலாம். நீங்க தான் வந்து பாஜக ஆட்சியில கிட்டத்தட்ட 1500 மேற்பட்ட சட்டங்களை வந்து நீக்கி இருக்கீங்களே.
இந்த 10 ஆண்டுகள்ல நீங்க சொல்றீங்க காங்கிரஸ் ஆட்சியில வந்து ஒரு சட்டத்தை கூட நீக்கல, எங்க ஆட்சியில வந்து நாங்க 1500க்கும் மேற்பட்ட சட்டங்களை வந்து நீக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. எது தேவையில்லையோ அதை நீக்கிருங்க, எது வேணுமோ அதை வந்து இன்க்ளூட் பண்ணிருங்க, வேலை முடிஞ்சிருச்சுல. என்ன சொல்லியிருக்கீங்களோ அதான் செஞ்சிருக்கோம். எது தேவையில்லை, ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை ஒரு குறிப்பிட்ட சமூகம் செய்வதற்கு அனுமதி அளித்தால் அது தேவையற்ற பிரச்சனையை உருவாக்குகிறது. நம்பர் 1. அதனால் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். நம்பர் 2. இதனால் இஸ்லாமிய பெண்கள் நிறைய நீதிமன்றத்தின் கதவை தட்டி இருக்கிறார்கள். நீதிமன்றமே இந்த பொது சிவில் சட்டத்தை ஏன் தாமதமாக்குகிறீர்கள் என்று கேள்வி மத்திய அரசை கேட்டிருக்கிறது. நம்பர் 3. அது மட்டுமல்லாமல் ஒரு சார்பு சமூகத்திற்கு ஒரு சலுகையும் இன்னொரு சார்பு சமூகத்திற்கு அந்த சலுகை மறுக்கப்பட்டால் அது தேவையற்ற ஒரு பிரிவினை ஏற்படுத்தும். நம்பர் 4. இன்னொன்று, இந்த சட்டத்தின் மூலமாக கடந்த காலத்தினுடைய என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு தீர்வு காணப்படுகிறது. இவ்வளவும் இருக்கு. அதனால் இந்த பொது சிவில் சட்டம் இஸ்லாமிய பெண்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, இஸ்லாமிய ஆண்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்த போவதில்லை. அதனால தான் இந்த விஷயத்திலிருந்து பொது சிவில் சட்டத்திற்கு கொண்டு வந்திருக்குமே தவிர, இதில் யாராவது ஒரு சிலர் பாதிக்கப்படுவார்கள் என்றால் ஒரு நாட்டின் பொதுவான சட்டங்கள் வரும்பொழுது சில பேர் பாதிக்கத்தான் படுவார்கள். இல்ல அதுதான் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு நாட்டின் வளர்ச்சியை யோசிக்கும் பொழுது பொதுவான சிவில் சட்டத்தில் எல்லாரும் ஏற்புடையது என்று வரணும். அப்பதானே நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும், நாட்டின் ஒன்றுபட்ட ஒரு தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும். அதுல இல்ல நீங்க சொல்றது என்னன்னா எல்லாரும் ஒன்றுபற்றன்னு சொல்லி நீங்க தான் பிளவுவாத அரசியலை பண்றீங்க அப்படின்னு சொல்லி கட்சிகள்லாம் குற்றச்சாட்டு பண்றாங்க. உதாரணத்துக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை, அந்த மாதிரி விஷயத்துல கொண்டு வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா பிளவுவாதத்தை வந்து உருவு பண்றீங்க அப்படிங்கறதான் குற்றச்சாட்டு. உண்மையாகவே இந்த குற்றச்சாட்டு வந்து நகைச்சுவையாக தான் இருக்கு. அப்படித்தான் நாங்க பாக்குறோம். ஏன்னா ஒரே நாடு ஒரே ரேஷன் என்பதுல என்ன பிளவு வந்துருச்சு? ஒரு உத்தரகாண்ட்லயோ அல்லது ஒரு பீகார்லயோ இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நம்ம தமிழகத்துக்கு வந்து வேலை செய்கிறாரு. அவர் இங்கே 2 வருஷம் இருக்கிறாரு, 3 வருஷம் இருக்கிறாரு. அவருக்கு வீட்டு அட்ரஸ் இருக்கு. அவர் நான் அங்கே ரேஷன் வாங்க முடியாது, நான் இங்கே வாங்கிக்கிறேன்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து நீங்க ரேஷன் பெற்றுக்கொள்ளணும். இதுல என்னங்க பிளவு வந்து? இங்க இருக்கிறவனுக்கு அரிசி பருப்பு கிடைக்க மாட்டேங்குது. அதாவது அடிப்படை நீங்க ஒரு உண்மையை பிராக்டிகலா நீங்க யோசிங்களேன். நான் சொல்றேங்க. இல்ல பிராக்டிகலா யோசிங்க. இங்க வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 1 டன் அரிசி வருது அப்படின்னா, இப்ப நம்ம ரேஷன் கடையில இருந்து நான் வேற ஊர்ல இருந்து இங்க வந்து கேக்குறேன்னா இங்கேயே எங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து பத்த மாட்டேங்குது, நீங்க வேற இடத்துல போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி பல காட்சிகள் நம்ம பார்க்குறோம். இது தமிழ்நாட்டில். அதே மாதிரி தான் மற்ற மாநிலங்களையும் நடக்குது. அப்படிங்கும்போது இங்கே ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டின்னு ஒன்று இருக்கு. நீங்க சட்டமா கொண்டு வந்துடலாம், ஆனால் ப்ராக்டிகாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. உணவு பகிர்மான திட்டத்தினுடைய சட்டத்தை நீங்கள் படிச்சு பார்த்தா தெரியும். எவ்வளவு பேர் இங்கு மாறுதலுக்கு வருகிறார்களோ அந்த வரக்கூடிய அளவிற்கு இந்த தமிழக அரசு அல்லது அந்தந்த மாநில அரசு இவ்வளவு எங்களுக்கு கூடுதலாக தேவைப்படுகிறது அப்படின்னு ஒவ்வொரு காலாண்டுக்கும் அவர்கள் தகவல் அறிவிக்கை அனுப்பும் பொழுது உடனடியாக அதற்கு கூடுதலான அரிசியோ பருப்போ என்ன தேவையோ அதை மத்திய அரசு தந்து கொண்டிருக்கிறது. அதான் அடுத்துக்கு வந்துடும். இப்போ வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல், அதுலேயுமே வந்து ப்ராக்டிகாலிட்டியாக நம்ம டிஃபிகல்ட்டியாக நம்ம சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லலை. பல்வேறு தேர்தல் சம்பந்தப்பட்ட ஆட்களுமே சொல்றாங்க. முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கூட இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க. இது கொஞ்சம் ப்ராக்டிகாலிட்டியில சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. எப்படி வந்து இந்தியா முழுதும் ஒரே தேர்தலை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கும் ப்ராக்டிகாலிட்டியா நிறைய டிஃபிகல்ட்டி இருக்க போகுது. ஏன்னா மரபு இருக்கு, ரிலீஜியன் இருக்கு. நம்ம என்னதான் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அல்லது எல்லாரும் ஒன்று நம்ம வந்து இந்தியன் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மரபு இருக்குல்ல. அப்போ இதை வந்து எப்படி நீங்கள் நடைமுறைப்படுத்த போறீங்க இந்தியா முழுவதும்? இப்போ உத்தரகாண்டில் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து இந்துத்துவா தான் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராமர் கோயில் திறப்பு விழா நடந்தது. அதனுடைய ஒரு பகுதியாக தான் உத்தரகாண்ட் இருக்கு. அடுத்த இந்துத்துவாவை நீங்கள் மறைமுகமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மற்ற மாநிலங்களுக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. தாராளமாக குற்றச்சாட்டு சொல்லக்கூடியவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் எங்கள் தரப்பினுடைய நியாயத்தை நாங்கள் மக்கள்கிட்ட தெளிவாக வைக்கிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் தேர்தல் செலவுக்காக பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவாகி கொண்டிருப்பது குறையும் என்று தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்கிறது. ஏன்னா இந்த நாட்டினுடைய வளர்ச்சி பாதையில் செல்லும் பொழுது தேவையற்ற விதத்தில் பொருளாதாரம் அழியக்கூடாது என்று மத்திய அரசும் நினைக்கிறது, தேர்தல் கமிஷனும் நினைக்கிறது. அதனால நீங்க சொல்ற இந்த டிஃபிகல்ட்டிஸ் சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் உடனடியாக நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வராமல் நாட்டுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய தலைமையில் ஒரு கமிட்டி அமைத்து அந்த கமிட்டி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. அது ஆய்வறிக்கை வெளியிடப்படும். அது பல மாநிலங்களோடு உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும். பிறகு அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வருமே தவிர எடுத்தோம் கவிழ்த்தனும் என்னைக்குமே மத்திய அரசு செய்யாது. இப்போ நீங்கள் நல்ல நோக்கம் வேற நீங்கள் சொல்றீங்க. இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல நோக்கத்துக்காக தான் பாஜக செய்யுது அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க. அப்போ ஏன் சார் பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா, அவங்கள மட்டும் நம்ம வந்து விட்டுட்டோமே இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட்ல? அவங்களுக்கு மட்டும் பாரபட்சம், அவங்களுக்கு மட்டும் ஒரு சிறப்பு அந்தஸ்து மாதிரி நீங்க கொடுக்குறீங்களே, என்ன காரணம்? இயல்பா ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நாடு 75 ஆண்டுகள் ஆன பிறகுதான் இந்த பொது சிவில் சட்டம் என்பது, அதுவும் ஒரே ஒரு மாநிலத்தில் ஆரம்பிச்சதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க.
பொதுவாகவே பழங்குடியின மக்களுக்கு நாம ஒரு சில சிறப்பு சலுகை தருவதற்கு காரணம், அவர்கள் மக்களோடு ஒன்றி ஒரு ஜனநாயக அரசியல், ஒரு விழிப்புணர்வு இதெல்லாம் பெரிய அளவுக்கு கிடையாது. கடந்த காலத்திலுமே கிடையாது. தற்காலிகமாகத்தான் அவர்கள ஒரு சில பேர் முன்னிறுத்துறோம். அதே மாதிரி திரௌபதி முர்மு போன்றவர்களை இந்த நாட்டினுடைய முதல் குடிமகளாக இப்பதானே ஆக்குறோம். இதுக்கு முன்னால் அப்படி ஒரு வரலாறு கிடையாதுல்ல. அப்போ அவர்கள் மிகவும் பின்தங்கி இருக்காங்க. இவ்வளவு நேரம் வேலூர் இப்ராஹிம் நியாயமா பேசினாரு அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் கூட நினைச்சிருப்பாங்க. திடீர்னு பழங்குடியின சப்ஜெக்ட் வந்தோடனே பாத்தீங்கன்னா அப்படியே சப்ஜெக்டே மாத்துறீங்களே. நான் பேசுவது இப்பொழுதும் நியாயம் மக்கள் புரிந்து கொள்வார்கள். அப்போ ஒரு பழங்குடியின மக்கள் என்றால் அவர்கள் மலைவாழ் மக்களாக இருப்பாங்க, படிப்பறிவில் குறைந்தவர்களாக இருப்பாங்க, சமூக தொடர்பு இருக்காது, அரசியல் புரிதல் இருக்காது, அவர்களுக்குள்ள நிறைய அந்த பண்பாட்டு கலாச்சாரங்கள் வித்தியாசமானதாக இருக்கும். ஒரு சில பேர் ஒரு குடும்பத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்குவாங்க, ஒரு சில பேர் 3-4 பேரை இன்னைக்கும் கல்யாணம் பண்ற ஒரு இருக்கு. அந்த மாதிரி அது ஒரு மாதிரியான புரிதலற்ற ஒரு நிலையில் இருந்தவர்களை இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக கல்வி கொடுக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சமூகத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ அந்த சமூகத்திற்கு இந்த சட்டம் கொண்டு வரப்படும் பொழுது எல்லோரும் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீயும் ஃபாலோ பண்ணு அப்படின்ற ஒரு நெருக்கடியை தராம அவர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய கல்வியறிவு, ஜனநாயக சூழல் இதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்த பிறகு அவர்களையும் நிச்சயமாக கொண்டு எல்லோருக்குமான சட்டமாக கொண்டு வரப்படும். இல்ல அதான் இப்போ பழங்குடியினர் மக்கள் இன்னும் போதிய விழிப்புணர்வு இல்ல, அதே மாதிரி கல்வியறிவு இல்ல, அதன் காரணமாக நாங்க அவங்களுக்கு இப்போதைக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அதே மாதிரி இந்து மக்களா இருக்கக்கூடிய நிறைய பேர் கல்வியறிவு இல்லாம விழிப்புணர்வு இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் நீங்க இந்த மாதிரி சொல்லி இருந்திருக்கலாமே. அதே மாதிரி கிறிஸ்துவ சமூகத்திலயும் அப்படி இருப்பாங்க, மற்ற இஸ்லாமிய சமூகத்திலயும் இருப்பாங்க, இது மாதிரி எல்லா சமுதாயத்திலும் இருப்பாங்கல்ல. விழிப்புணர்வு இல்லாம கல்வியறிவு இல்லாம பசிப்பட்டினியோட நிறைய பேர் இருக்காங்க. நீங்க சொல்ற விஷயம்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்கு போய் சேர்ந்திருக்குமா சேர்ந்திருக்காதான் தெரியாது. ஆனா நாளையிலேருந்து பாத்தீங்கன்னா நான் 10,000 ரூபாய் ஃபைன் கட்டணும், நீ எங்களோட மாம மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி ஏத்துப்பாங்க மக்கள்? இந்த வாதமே மக்கள் பார்க்கும்போது என்ன வாதம் ஏற்புடையதா அப்படின்றத கேள்வி கேட்பாங்க. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, பழங்குடியின மக்கள் மதத்தின் அடிப்படையில அவர்களுடைய வாழ்க்கை திட்டத்தை வைக்கல, மதத்தின் அடிப்படையில அவங்களுடைய அந்த வாழ்வியல் முறை கிடையாது. நீங்க இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா அது மதத்தின் அடிப்படையில் சட்டங்கள் இருக்கு. பழங்குடியின மக்களுக்கு மதத்தின் அடிப்படையில் அவங்க இல்லை, அவங்க அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வியல் முறையில் என்னெல்லாம் பழக்கத்தின் அடிப்படையில் கஷ்டம்னு சொல்லுவாங்க, அந்த பழக்கத்தின் அடிப்படையில் கொண்டதைத்தான் அவர்கள் ஃபாலோ பண்றாங்க. அதே கஷ்டத்தை தான் மதம் பின்பற்றுறாங்க. அதாவது இஸ்லாமிய மதம் சொல்லக்கூடிய நம்பிக்கை, இந்து மக்களோ மதம் சொல்லக்கூடிய நம்பிக்கை, இஸ்லாமிய மக்களோ கஷ்டத்தை ட்ரெடிஷனலா ஃபாலோ பண்றது இல்லையா? திரும்பவும் சொல்றது புரிஞ்சுக்கங்க. இந்து மதம் சொல்லக்கூடிய நம்பிக்கையை, இஸ்லாமிய மதம் சொல்லக்கூடிய நம்பிக்கையை, கிறிஸ்துவ மதம் சொல்லக்கூடிய நம்பிக்கையை பின்பற்றுவது வேறு. பழங்குடியின மக்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலேயே பழக்க வழக்கங்கள், மதம் சொல்றது இல்லை, அவர்களுக்கா என்ன நல்லதுன்னு தெரிஞ்சிருச்சோ ஒரு 50 வருஷமா 100 வருஷமா என்ன செய்யறாங்களோ அதை அப்படி செய்து கொண்டு இருப்பார்கள். அதே தவறு பண்ணா பாஜக சுட்டி காட்டுற ஆள் தானே. நானும் சொல்றேன், அந்த மக்களை பொறுத்தவரை நீங்க ஒரு சாதாரண மக்களோடு ஒப்பிட முடியாது. அவர்களுக்கும் நிச்சயமாக யூனிஃபார்ம் சிவில் கோட கொண்டு வருவோம். அது எப்போ கொண்டு வருவோம் அப்படின்னா அந்த மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய நிலை வரும்போது. ஏன்னா அவர்கள் மதத்தின் அடிப்படையில் அதல்ல, அவங்களுடைய வாழ்க்கை முறையே அப்படித்தான் இருக்கு. ஆனா இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்க்கை முறை அப்படி, தமிழ்நாட்டில் ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வாழ்க்கை முறை இருக்கு, தமிழ்நாட்டில் 4 திருமணங்கள் பண்ணக்கூடாது, உத்தரப்பிரதேசத்தில் 4 திருமணம் பண்ணலாம், வாழ்க்கை முறை அப்படி சொல்லுவீங்களா? இந்தியா முழுக்க ஒரே சட்டம் தான், ஒரே சரியா லா தான் இருக்கிறது. கிறிஸ்துவத்திற்கும் ஒரே சரியா அவங்களுக்கு என்ன மாதிரி வேதங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படித்தான் இருக்கும். ஹிந்துக்கும் ஹிந்துக்களுடைய திருமண ஆக்ட் மாதிரி எல்லாத்துக்கும் அதுக்கு ஒரு பொதுவான சட்டங்கள் இருக்கு. அதோட போய் நீங்க பழங்குடியின மக்களை சேர்க்க முடியாது என்ற நியாய உணர்வை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நம்பர் 1. 2வது, இதுல பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது, இஸ்லாமியர்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா 4 திருமணங்கள் இங்க எந்த இஸ்லாமியரும் பண்ணல, அதனால பாதிப்பு இருக்காது. 2வது நீங்கள் திருமணம் பண்ணுவது என்பது அரசியல் பதிவு செய்ய வேண்டும் என்பதில் எந்த பாதிப்பும் கிடையாது. விவாகரத்து செய்யப்படும் பொழுது நீங்க ஒரு மசூதிக்குள்ள போய் ஒரு ஜமாத் நிர்வாகத்தில் செய்யும் பொழுது அங்க ஆட்சி அவங்கள்ட்ட கிடையாது, அதிகாரம் கிடையாது. அங்க யார் பவர்ஃபுல்லா இருக்காங்களோ அதுக்கு சாதகமா அவங்க தீர்ப்பு சொல்லுவாங்க. பெரும்பாலும் அது கட்ட பஞ்சாயத்து மாதிரி இருக்கும். நீதிமன்றம் போகும்பொழுது அவர்களுக்கு நியாயம் கிடைக்கும். அதனால அந்த நியாயத்தின் அடிப்படையில் விவாகரத்து கிடைக்கும். அவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு கிடையாது. அதான் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வரப்போகுது, அப்போ தெரிஞ்சிடும் மக்கள் இதை புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. மக்கள் யாருக்கும் பாதிப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் பாதிப்பு போல இருக்கே இனிமேல். சார், ஒழுக்கம் சார்ந்து ஒரு முடிவு எடுக்கப்பட்டு இருக்கிறது. அது ஒரு சில அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்றாலும்
திருமணமே ஆகாமல் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது, திருமணமே ஆகாமல் குழந்தை பெற்றுக்கொள்வது, இது வந்து நம்முடைய பாரத கலாச்சாரத்திற்கு எதிரானதா இல்லையா? உங்க குடும்பத்தில் இப்படி நடந்தா நீங்க ஏத்துக்குவீங்களா? என்னுடைய குடும்பத்தில் அப்படி நடந்தா நான் ஏற்றுக்கொள்வேனா? ஒரு அரசு அப்படி ஒரு நல்ல விஷயங்களை முடிவு செய்யும் பொழுது சில எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். ஏன்னா இன்னைக்கு லிவிங் ரிலேஷன்ஷிப்னு இருக்கக்கூடிய ஒரு ஆண் என்ன செய்வான்னா, அந்த பெண்ணிடத்தில் அனுபவித்து விட்டு வேற ஒரு பெண்ணோடு அவன் தொடர்பு கொள்றான்னு வச்சுக்கோங்க, ஏதாவது தண்டிக்க முடியுமா? நீங்க 2 பேர் இருக்கிறீங்க, 18 வயசுக்கு மேல அவங்க ஆச்சு. 2 பேர் அதுதான் புரிதல் சொல்றேங்க. அடிப்படையில இருக்காங்க சார். அதாங்க சொல்றேன். உங்களுக்கு சார் என்ன அந்த சார் பெண் பிரச்சனை? கருவுறுகிறாள், ஆ. அந்த பெண் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அப்ப தகப்பன்னு சொல்ல முடியாது, நாளைக்கு இன்னொரு இடத்துல இல்ல கல்யாணம் பண்ணலாம். அதுதான் கோர்ட் இருக்குல்ல. ஏங்க, கோர்ட் நான் பார்த்து தான் முடிவு சொல்றேங்க, பண்ணிடுவாங்கல்ல. லிவிங் ரிலேஷன்ஷிப் 2 பேரும் ஒத்துக்கிட்டு தானே பண்ணாங்க. அதனால கோர்ட்டும் தண்டிக்க முடியாதுல்ல. யார் யாரோடையும் போலாம். இன்னைக்கு கோர்ட் சட்டம் எப்படின்னா, இன்னாருடைய மனைவியும் இன்னாருடைய கணவனும் 2 பேர் வேற வேற மனைவி கணவனோட சேர்ந்துக்கிட்டா கூட தண்டிக்க முடியாதுன்னு இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட நிலை போகும் பொழுது ஒரு அரசு முடிவெடுக்குது, இந்த மாதிரியான விஷயங்களை பெண்கள் பாதிப்படைவார்கள், அதனால லிவிங் ரிலேஷன்ஷிப்னா அதை பதிவு செய் அப்படின்னு சொல்லுவது என்பது ஒரு ஒழுக்கம் சார்ந்த விஷயமா நீங்க பார்க்கணுமே தவிர, இது சில பேர் எதிர்க்கிறார்கள்னா எதிர்க்கட்டும், இதை மக்கள் புரிந்து கொள்வாங்க, பெண்கள் புரிந்து கொள்வாங்க, அவங்களுடைய பாதுகாப்பு விஷயங்கள்னு புரிந்து கொள்வாங்க. அதனால் இந்த சட்ட நடைமுறை என்பது மக்களுக்கானது, குறிப்பாக பெண்கள் தாய்மார்களுடைய கண்ணியத்திற்கு உட்பட்டது என்பதனால அதை தீவிரமாக எடுத்திருக்கிறார்கள். அதை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது. அண்மையில அமித்ஷா ஒரு தனியார் செய்தி பேப்பருக்கு வந்து பேட்டி அளிச்சிருந்தார். அதுல வந்து கூட்டணி தொடர்பாக கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு வந்து தொடர்ந்து கதவுகள் திறந்து வைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கார். அது வந்து அதிமுகவுக்கு தான் இந்த ஒரு மெசேஜை கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம செய்திகள் பார்க்குறோம். இன்னும் அதிமுகவுக்கான கதவுகளை இன்னும் பாஜக திறந்து வச்சிருக்கு அப்படிங்கிற செய்தியை வந்து அமித்ஷாவே சொல்லியிருக்காரு. ஏன் சார் கேட்க மாட்டேங்கிறீங்க? நீங்க அந்த பேட்டியை திசை திருப்புகிறீர்கள். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சொன்ன பேட்டி என்ன? என்டிஏ கூட்டணியில் கதவுகள் திறந்தப்பட்டிருக்கிறது. யார் வந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியை ஆதரிக்கிறார்களோ அவர் அனைவருமே வரலாம் அப்படின்றது அதனுடைய அர்த்தம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில அதிமுகவினர் அதை தவறாக விம்பப்படுத்தி, அவர்கள் திறந்து வைத்தால் நாங்கள் வரமாட்டோம், எங்கள் கதவு மூடி இருக்குன்ற மாதிரி பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறார்கள். ஒரு கருத்தை தெளிவாக புரிந்து கொண்டு பேசணும். அந்த புரிதல் இல்லாமல் பேசக்கூடியவர்களுக்கு நம்ம என்ன பதிலளிக்கணும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. 2வது, என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் வெளியே போன நிறைய கட்சிகள் வந்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நிதிஷ்குமார் அவர்களுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும். கடந்த காலத்தில் வெளியே போனாங்க, ஒன்றிணைந்திருக்கிறார்கள். சிவசேனா கடந்த காலத்தில் வெளியே போனவர்கள் இப்போ வந்து எங்களோடு ஒன்றிணைந்திருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து அஜித் பவாருடைய தலைமையில தான் இன்றைக்கு இருக்கு. சரத்பவாருடைய அந்த கட்சியினுடைய அங்கீகாரம் போய் அது வந்து அஜித் பவார் இடத்துல இருக்கு. இப்போ அவர் எங்களோட தான் இருக்கிறார். அந்த மாதிரி என்டிஏ கூட்டணியில கடந்த காலத்தில் எங்களை பற்றி புரிதல் இல்லாமலோ அல்லது அந்த அரசியல் காலகட்டத்தினுடைய சூழ்நிலைக்காக வெளியே போனவர்கள் பிறகு வந்து இணைந்திருக்கிறார்கள். அதுல அதிமுக வருமா வராதா என்பதை பற்றி நாங்கள் வந்து பேசவே கிடையாது. என்டிஏ கூட்டணி நரேந்திர மோடி அவர்களை பிரதமர் என்று யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்தந்த மாநிலத்தில் உள்ள கட்சியினர் வரலாம், நாங்கள் அரவணைக்க தயார் என்ற பொதுவான அறிவிப்பை அதிமுக மறுக்குமேயானால் மறுப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் இவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்டு இப்படி பேசுறாங்கல்ல, இப்ப இதையே வந்து இங்க இவர் பேசினார், ஐயா இபிஎஸ் என்ன சொன்னாரு, அதிமுக கதவு திறந்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுக்குவீங்க? அப்ப பாமக வந்து பேசிருச்சுன்னு புரிஞ்சுக்குவீங்களா? தேமுதிக பேசிருச்சுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. பைத்தியக்காரத்தனமான வாதம் இல்ல, அதான் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாருன்னா 2026லயும் பாஜகவோட கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஆனா அமித்ஷா வந்து பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாரு, கூட்டணிக்கான அந்த கதவுகள் திறந்து வைக்கின்றன அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. அப்போ வந்து அதிமுகவையும் உள்ளடக்கி தானே அது பதில். ஏங்க நீங்க அடிப்படையில் புரிஞ்சுக்கணும், என்டிஏ கூட்டணியில் அதிமுக இருந்ததா இல்லையா? இருந்தது. நாங்க எல்லோருக்குமான விஷயத்தை பேசுகிறோம். இப்போ நேற்றைய தினம் கூட நீங்க பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெலுங்கு தேசத்தினுடைய கட்சி அவர் வந்தாரா இல்லையா? அவர் திரு அமித்ஷா அவர்களிடத்தில் பேசினாரா இல்லையா? எல்லாரும் பேசுவாங்கங்க. ஒரு தேசிய கட்சி பிரதமரை முன்னிறுத்தி அவருடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய யார் வேண்டுமானாலும் வரலான்னு சொல்றதுல அதிமுக வரணும் அப்படின்னு நாங்கள் பர்டிகுலராக சொல்லலை. எல்லோரையும் அரவணைக்கிறோம். வந்தால் அவர்களுக்கான ஒரு நன்மை பயக்கும், இந்த மாநிலத்திற்கான நன்மை பயக்கும். அவர்கள் வராவிட்டால் அது அவர்களுக்கு இழப்பே தவிர எங்களுக்கு இழப்பு இல்லை. 25 பாராளுமன்ற தொகுதிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை இன்றைக்கு நாங்கள் பெற்றிருக்கிறோம். எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் மிகச்சிறப்பாக மக்கள் வரவேற்போடு அந்த சரித்திர சாதனையை நாங்கள் நிகழ்த்துவோம். அதான் இப்போ தேசிய தலைமை வந்து அதிமுகவினுடைய பலத்தை வந்து தெரிஞ்சு வச்சிருக்கு. அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய தலைமை அண்ணாமலை தலைமை வந்து அதிமுகவினுடைய பலத்தை வந்து தெரிஞ்சு வைக்கலையா? அதனாலதான் வந்து இவ்வளவு தூரம் வந்து தொடர்ந்து அமித்ஷா கூட அதை வந்து பட்டும் படாமல பேசுறாரு. தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியை எதிர்க்க வேண்டும் என்பதற்கு நாங்கள் சில கொள்கை திட்டங்களை வச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் திமுகவை எதிர்ப்பதற்கு காரணம் என்ன? அது ஆட்சியில் இருக்கிறது.
அவர்கள்தான் மக்களுக்கான நன்மைகளை செய்ய வேண்டும். அவர்கள்தான் வாக்குறுதி கொடுத்து வந்து பிறகு அந்த வாக்குறுதிக்கு மாற்றமாக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்போ முதன்மையான எங்களுடைய எதிரி, முதன்மையாக நாங்கள் வீழ்த்த நினைக்கக்கூடியது திமுக தானே தவிர அதிமுக கிடையாது. அவர்கள் ஆட்சியில் இல்லை. அவர்களால் எந்த சட்டங்களையும் போட முடியாது. அவர்கள் மக்களுக்கு எதை சொன்னாலும் வந்து ஒரு எதிர்க்கட்சியாக எங்களை போன்று பேச முடியுமே தவிர அதை தாண்டி அவர்களால் என்ன செய்ய முடியும்? அப்போ ஒரு ஆளும் அரசை எதிர்ப்பது தான் ஒரு எதிர்க்கட்சியின் வேலை. அதை பாரதிய ஜனதா கட்சி செய்கிறது. எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் செய்கிறார். இல்ல அதான் இப்போ பாஜக வந்து ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுகவை எதிர்க்குது. அதுதான் வந்து அவருடைய பணியாகவே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ வந்து அதிமுகவை உடைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதும் பாஜகவுடைய கொள்கையா இருக்கா? நாங்கள் எந்த கட்சியும் உடைப்பது கிடையாதுங்க. அதிமுக அதுவாக உடைந்து போய் இருக்கிறது. ஒரு பக்கம் ஓபிஎஸ் அணி அவர்களுடைய பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் டிடிவி அவர்கள் ஒரு அணியாக இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் வந்து இபிஎஸ் அவர் ஒரு அணியாக இருக்கிறார். இது இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 கூட உடையும் போல் இருக்கிறது. அப்போ அதிமுக உடைந்து கொண்டு இருக்கிறது என்றால் அங்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இல்லாமல் நீங்க சொல்றீங்களே தவிர தமிழக மக்கள் சொல்லல. அதற்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய இறப்பிற்கு பிறகு நடந்த எல்லா தேர்தலிலுமே இபிஎஸ் அவர்கள் தலைமையில மண்ணை கவி இருக்கிறது, தோற்று போயிருக்கிறது. இதுதான் நிதர்சன உண்மை. இதை வந்து அந்த கட்சியில் உள்ளவர்களே புரிந்திருக்கிறார்கள். அதே போன்று அவர் தனிப்பட்ட முறையில் வைராக்கியமாக சில நேரங்களில் எடுக்கிற முடிவெல்லாம் எவ்வளவு பெரிய பின்னடைவு என்பதை அந்த கட்சியினரே வந்து இன்றைக்கு பரவலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் யார் வரா, யார் போறா, அதிமுக வளருதா, தேய்கிறதா, அதிமுக ஒருங்கிணைகிறதா அல்லது சுக்குநூறாக உடைந்து போகிறதா பற்றியில எங்களுக்கு கவலை கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை ஆள வேண்டும், தமிழகத்தில் தாமரை மலர வேண்டும், தமிழகத்தில் ஊழல் இல்லாத ஒரு உன்னதமான ஆட்சியை நாங்கள் கொண்டு வர வேண்டும். இது எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்திற்கான சரியான வாய்ப்பு இந்த 2024 எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஒற்றை தலைவன் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையின் கீழே இன்றைக்கு நாங்கள் பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறோம். என்டிஏ தலைமையில் யாரெல்லாம் கூட்டணியாக வருகிறார்களோ அவர்கள் அரவணைத்து மிகப்பெரிய வெற்றியை இரட்டை இலக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை சரித்திர சாதனை நிகழ்த்தி காட்டும். திரு அண்ணாமலையை யார் விமர்சிக்கிறார்களோ அவர்களுக்கு சவுக்கடி கொடுக்கும் விதமாகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ற தலைவனை மீண்டும் செங்கோட்டையில் கொடியேற்றுவதற்கு தமிழகத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களும் அங்கே கூட நிற்பார்கள் என்பதை நாங்கள் சரித்திரத்தை நிகழ்த்தி காட்டுவோம். அதான் அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா லேகியம் விற்கிற மாதிரி பேசிட்டு இருக்காருமே. அதாவதுங்க, பல பேர் பல விதமா பேசுறாங்க. நீங்க திரு ஆர்வி உதயகுமார் அவர் பேசுறதுதான் நீங்க சொல்றீங்க. அதிமுகவுடைய அமைச்சராக இருந்தவர். அவர் லேகியம் விற்கிறேன்னு சொல்கிறதும், திரு RS பாரதி வந்து வெள்ளரிக்காய் கொடுக்கட்டுமான்னு கிண்டல் பண்ணுவதும், அதே போன்று நம்முடைய TR பாலு அவர்கள் அவர் வந்து அண்ணாமலைக்கு பேசுகிற அளவுக்கு ஏன் தகுதி என்ன, அவர் ஒரு சீப் அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்துவதும், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியான ஏதாவது விமர்சனம் அதில் இருக்கா? திரு அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை பற்றி பேசும்பொழுது இது ஒரு பங்காளி சண்டை போன்று திமுகவும் அதிமுகவும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களும் ஊழல், அவர்களும் ஊழல். அவர்களுடைய ஊழலை நாங்கள் முன்னிறுத்துவதற்கு காரணம் இவர்கள் ஆளும் அரசாக திமுக இருக்கிறது, அதனால் இவர்கள் மனித புனிதர்கள் அல்ல என்பதை பல விஷயங்கள்ல அவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார். அது மாதிரி இவர்கள் ஜனநாயக ரீதியாக அல்லது ஒரு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டை பாஜகவிற்கு முன்னால் அவர்கள் வைத்தார்களேயானால் திரு அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்லலாம். ஆனா இவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியை பற்றியோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றியோ குற்றச்சாட்டை வைப்பதற்கு துப்பில்லை, திராணி இல்லை, ஆளுமையற்ற அருகதையற்றவர்களாக இருக்கிறார்கள். அதனால திரு அண்ணாமலை அவர்கள் மீது வன்மத்தை கக்குகிறார்கள். அதனாலதான் TR பாலு சொல்றார் ஒரு சீப், அவருக்கு என்ன தகுதி இருக்கு? ஆமா, அவர் சாராய சாம்ராஜ்யத்தில் சாராய ஆலைகள் நடத்தல, தான் பிள்ளைய அமைச்சராக்கல, கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு அதன் மூலமா ரெய்டு வர்ற ஒரு நிலையில் அவர் கிடையாது. அவர் விவசாய குடும்பத்தில் இருக்கிறாரு. அதனால TR பாலு போன்ற தகுதியற்றவர்களோடு அவர் ஒப்பிட முடியாது. அவர் பார்வையில் ஒரு சீப்பா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு மக்கள் தூக்கி வைத்து அண்ணாமலையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். RV உதயகுமார் சொல்றாரு லேகியம் சொல்லி அவருடைய பேச்சை கிண்டல் பண்றாரு. என்னங்கண்ணா வாங்கண்ணா போங்கண்ணான்றதை வந்து அவர் மதுரைக்காரர். கொங்கு தமிழை பொறுத்தவரை எல்லோருக்கும் மதிப்பளிப்பாங்க, வாங்கண்ணா போங்கண்ணான்னு தான் பேசுவாங்க. அப்போ ஒரு தமிழ் மொழியை, ஒரு கொங்கு மக்கள் பேசக்கூடிய அந்த மொழியை அவர் இழிவுபடுத்துகிறார் என்றால் அதற்கு பதிலடியே கொங்கு மக்கள் கொடுப்பாங்க இந்த முறை. அது மட்டுமல்லாம இந்த RS பாரதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அவர் எப்பொழுதுமே கொச்சை தமிழ் பேசக்கூடியவர், இழிவா பேசக்கூடியவர், இரட்டை அர்த்தத்தில் பேசக்கூடியவர். திமுகவுடைய அருவருக்கத்தக்க பேச்சாளர்கள்ல RS பாரதிக்கு ஒரு தனி இடம் இருக்கிறது. அவர் எங்க தலைவரை இழிவுபடுத்தி பேசுறாருன்னா இதெல்லாம் அரசியல் எதிர்ப்பல்ல. அண்ணாமலை என்ற ஒரு தனித்துவம் மிக்க ஆளுமை மிக்க தலைவன் தமிழகத்தின் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தமிழக மக்கள், குறிப்பாக பெண்கள் அலையலையாக அவர் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த மாபெரும் தலைவனை வீழ்த்துவதற்கு இவர்கள் சொற்ப ஆயுதங்களை வீசுகிறார்கள். அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அண்ணாமலை தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த உன்னதமான தலைவனாக இருப்பார். 2024 சாதித்து காட்டுவார். 2026 சென்னை ஜார்ஜ் கோட்டையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு
அண்ணாமலை என்று கொடியேற்றுவார். இதெல்லாம் நடக்கும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதான் அதிமுகக்கெல்லாம் வந்து இவர் பூச்சாண்டி காட்டுறாரு. இது மாதிரிலாம் பேசி இது மாதிரி சோசியல் மீடியாவில் வந்து ஒரு பக்கம் இவருக்கு ஆதரவான கருத்துக்கள் வருது, ஒரு பக்கம் மக்கள் வந்து கூடுறாங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரிலாம் பேசி இது மாதிரிலாம் பண்ணி ஒரு பூச்சாண்டி காட்ட பார்க்குறாரு அவரு. இதில் என்னங்க பூச்சாண்டி இருக்கு? நீங்கள் அதிமுக திமுக கூட்டத்துகள்லாம் பல யூடியூப் சேனல்கள் போவாங்க. எவ்வளோ பணம் வாங்கியிருக்கீங்க கேட்கும்போது அவ்வளோ பணம் வாங்கியிருக்கிறோம், இந்த காசுக்காக வந்திருக்கிறோம், இந்த சாப்பாட்டுக்காக வந்திருக்கிறோம், சாராயத்துக்கு வந்திருக்கிறோம், இப்படிலாம் பேசுனதை பார்த்துருப்போம். எண்மண் எண் மக்களில் போய் பாருங்களேன். அங்கே யார்ட்டாவது நீங்கள் போய் கேட்க முடியுமா? ஏதாவது பெண்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க, எதுக்காக வந்திருக்கீங்கன்னு. உயிரை கொடுத்து வராங்க, தன் சொந்த பணத்தில் வராங்க, பல கிராமங்களிலிருந்து பெண்கள் வராங்க. அலை அலையாக 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்து சேருகிறார்கள் என்றால் என்ன காரணம்? மாற்றம் வேண்டும், ஊழலை ஒழிக்க வேண்டும், திமுக என்பதை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டும், குடும்ப ஆட்சி என்பதே இனி தமிழகத்திற்கு வரக்கூடாது. மாறி மாறி அவர்களும் இவர்களும் செய்த இந்த ஊழலால் இன்றைக்கு தமிழகம் மிகவும் பின்தங்கி இருக்கிறது. நமக்கு பின்னால் இருந்து உத்தரப்பிரதேசம் எட்டி பிடித்து முன்னேறி கொண்டிருக்கும் பொழுது தமிழகம் தாழ்வு நிலைக்கு போயிருக்கிறது. சாராயத்தை வித்து ஒரு அரசாங்கம் நடத்துகிறது என்றால் இதை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் உயிரை கொடுத்து இன்றைக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இதை மக்களுக்கு சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு அரசியல்வாதிகள் செய்ததை புள்ளி விவரத்தோடு எடுத்து சொல்லும் பொழுது திணறுகிறார்கள், பதில் சொல்ல முடியல. இல்ல அண்ணாமலைக்கு மட்டும்தான் பேச தெரியுமா தமிழ்நாட்டில்? இங்க இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகளுக்கு எல்லாம் பேசவே தெரியாதா? அதாவது நாங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சா அண்ணாமலையுடைய காணாம போயிருங்கிறாரு. தாராளமாக பேசட்டும், வரவேற்கிறோம். திரு அண்ணாமலை அவர்களை எவ்வளவு எதிர்க்கிறார்களோ அவ்வளவு அவருடைய வளர்ச்சி பெருகி கொண்டிருக்கிறது. அவரை நீங்கள் வந்து எவ்வளவு சீண்டுகிறீர்களோ அந்த சீண்டலுக்கு அவர் உணர்ச்சி வசப்பட்டு பதில் சொல்வதல்ல, உண்மையை உங்களுக்கு பதிலாக சொல்லுகிறார். அதனால உண்மை ஜெயிக்கும், தர்மம் ஜெயிக்கும். பேச சொல்லுங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து அழகாக பார்த்து மக்கள்கிட்ட பேசிட்டு இல்ல இப்போ ஜெயக்குமாரா இருக்கட்டும், ஆர்பி உதயகுமாரா இருக்கட்டும், திமுகவை சேர்ந்தவர்களா இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலை கொஞ்சம் பார்த்து பேச சொல்லுங்க. ரொம்ப இளம் பையனா இருக்கறனால இஷ்டத்துக்கு பேசுறாரு. எங்களுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் பார்த்து பேசுவதால் தான் அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறார். இவர்கள் தான் பைத்தியக்காரத்தனமாக அரசியலை பேசாமல் அடிவருடிகளாக இன்றைக்கு மாறி போய் ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க முறையிலும் ஒரு மனிதனை, ஒரு தனிப்பட்ட அவருடைய நிலைப்பாட்டை எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசுகிறார்கள் என்றால் இது ரெண்டையும் மக்கள், தமிழக மக்கள் பார்ப்பாங்கல்ல. இவர் என்ன பேசுறார், அவர் என்ன பேசுறாருன்றது அதெல்லாம் தமிழக மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையை புரிவார்கள், நிச்சயமாக தாமரைக்கு வாக்களிப்பார்கள். ஓகே, வருகின்ற 11ஆம் தேதி நட்டா அவர்கள் தமிழகம் வரப்போறார். அடுத்து எண் மக்கள் நிகழ்ச்சி நிறைவிழாக்கு மோடி அவர்கள் வரப்போறார். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் வந்து மோடி அவர்கள் போட்டியிடுவாரா மாட்டாரா அப்படிங்கிறது குறித்தான விஷயங்கள் கடந்த காலங்களில் நம்ம பேசிட்டு இருந்தோம். நீங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடுமையான பல்வேறு பணிகளை பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன நடக்க போகுது 10ஆம் தேதிக்கு மேலே? நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக 400 இடங்களில் வேட்பாளர்களை நிறுத்தினாலும் வேட்பாளராக நாங்கள் முன்னிறுத்துவது திரு நரேந்திர மோடி என்ற ஒற்றை முகத்தை தான். அதனால் அவர் ராமநாதபுரத்தில் நின்றாலும் சரி, அல்லது அவர் குஜராத் மாநிலத்தில் நின்றாலும் சரி, உத்தரப்பிரதேசத்தில் நின்றாலும் சரி, அவர் தான் வேட்பாளர். எல்லா இடங்களுக்கும் அவர் தான் வேட்பாளர். அதனால் வேட்பாளர்னு தனியாக நாங்கள் முக்கியத்துவப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போன்று எங்களுடைய தேசிய தலைவர் திரு JP நட்டா அவர்கள் 11ஆம் தேதி வருகிறார் என்றால் அரசியல் ரீதியாக எங்களுக்கு பல்வேறு விஷயங்களை சொல்லித் தருவதற்காகவும் வரக்கூடிய தேர்தலில் என்ன விஷயங்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும், எவ்வாறு தயாராக வேண்டும் என்பதற்கான ஒரு பண்பட்ட ஒரு நிகழ்வை ஏற்படுத்துவதற்கான அந்த நிகழ்ச்சி அது. அதற்கான விஷயங்களில் முன்னெடுத்து கொண்டு இருக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி நான் குறிப்பாக ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் அதிகமாக நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். குறிப்பாக அதில் கவனம் செலுத்துவதற்கு காரணம் எங்களுடைய தேசிய தலைமை சிறுபான்மையினி சார்பாக ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு தொகுதி அல்லது 2 தொகுதி சிறுபான்மை மக்கள் எங்கு இருக்கிறார்களோ அந்த தொகுதியை நிச்சயமாக இந்த முறை வெல்ல வேண்டும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியை இந்த முறை தாமரை வெல்ல வேண்டும் என்பது மத்திய தலைமை எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட். அதனால ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் நான் கணிசமான மக்களை சந்திக்கிறேன், அந்த மக்களின் குறைகளை பார்க்கிறேன். தாமரை வெல்வதற்காக ஒவ்வொரு இடங்களையும் நாங்கள் போய் பிரச்சாரம் செய்கிறோம், வீடு வீடாக போய் பிரதமருடைய நலத்திட்டங்களுக்கான அந்த நோட்டீஸுகளை கொடுத்து பேசுகிறோம், எல்லா இஸ்லாமியர்களிடத்துல இன்னைக்கு கலந்து பேசி கொண்டு இருக்கிறோம், தேவாலயங்களுக்கு செல்கிறோம், இந்து மக்கள்கிட்ட போகிறோம். பல்வேறு பிளவுகள் திமுக ஆட்சியில் இருந்த அந்த நிலை மாறி இன்றைக்கு ஒன்றுபட்டு இருக்கிறது என்றால் அதற்கு பல முயற்சிகள் இருக்கிறது. நான் மட்டுமே பாடுபடலாம், அங்கே உள்ள மாவட்ட தலைவரிலிருந்து மண்டல் தலைவரிலிருந்து எல்லோரும் பாடுபடுகிறார்கள். நான் திரும்ப திரும்ப ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு போவதற்கு காரணம் மத்திய தலைமை என்னை அதற்கான பொறுப்பாளராக இந்த தொகுதியில் உள்ள சிறுபான்மை மக்கள் உள்ளிட்ட எல்லோரையும் தாமரை சின்னத்திற்கு வாக்களிப்பதற்கு நீங்கள் பங்காற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால என்னுடைய தலைமையில் சிறுபான்மை அணி மிக கடினமான உழைப்பை அங்கே போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக அந்த இடத்தில் தாமரை வெல்லும். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக என்ன வாய்ப்புகளை எங்களுக்கு தருகிறார்களோ அந்த வாய்ப்பை நாங்கள் வெற்றி பெற்று நிகழ்த்தி காட்டுவோம்.
அதான் அப்போ வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு வெற்றி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வேலூர் இப்ராஹிம் தான் முக்கிய காரணம். கண்டிப்பாக உங்களுக்கு மேலே ஒரு சீட்டும் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்ம பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. கோபுரம் சிப்ஸ் 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிப்ஸ் நிறுவனம். டவுன்லோட் #cash app now. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.